ஹலோ. ஹலோ. சொல்லுடி. எதுக்கு இத்தனை தடவை ஃபோன் அடிச்சிட்டு இருக்க இப்போ? நான் ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கடி. நான் உன்கிட்ட இப்போ பேசியே ஆகணும். சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. நீ உடனே கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வா. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்போ ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. டேய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, இந்த விஷயத்தெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. சரி, லஞ்ச் பிரேக்ல வேணா வரேன். கண்டிப்பா வரவல? கண்டிப்பா வரேன், வை. வரேன்னா இன்னும் ஆளு காணோம். வா உள்ள வா. உட்காரு. எதுக்கு இப்ப அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்ன? டேய், என் பணத்தை திருப்பி தர ஐடியா இருக்கா இல்லையா? தராம எங்கடி போயிர போறேன்? டேய், என் வீட்டுக்காரரு ஃபாரின்ல இருந்து வர போறாரா? நிஜமாவா? சரி, அவர் வரட்டும். இப்ப அதனால என்ன ப்ராப்ளம்? டேய், அவர் அனுப்புன பணம் எல்லாம் அக்கவுண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிருக்கேன்டா. அப்படியா? என்னடா அப்படியான்னு அவ்ளோ அசால்ட்டா கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அவரோட காசு எடுத்தா ப்ராப்ளம் ஆயிரும்னு உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா நீ பெரிய இவ மாதிரி 5 லட்சம் தானே, ஒரு வருஷத்துல திருப்பி தந்துடுறேன்ன. ஆனா இது வரைக்கும் ஒரு பைசா திருப்பி தந்தியா? கொடுத்து 4-5 வருஷம் ஆக போகுது. நாளைக்கு என் வீட்டுக்காரர் இங்க வரும்போது என் அக்கவுண்ட்ல மட்டும் 5 லட்சம் ரூபாய் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா, ஐயோ எனக்கு ஒன்னே போட்டுருவாரா? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியலடா. உனக்கு பணத்தை கொடுத்துட்டு இப்ப நான் நல்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஏய், தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. என்ன? பின்ன நீ பண்ண வேலைக்கு டென்ஷன் ஆகாம கூலா இருப்பாங்களா? நாளைக்கு என் புருஷன் வந்து அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, அக்கவுண்ட்ல போய் எடுத்துட்டு வானா, அதுல பணம் இல்லன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிராதா? அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா தப்புமே அவருக்கு தெரிஞ்சிரும். ஷோ, தேவையில்லாம நான். ஏய், நீ கவலைப்படாத. நாளைக்கு எப்படியாவது உன் பணத்தை திருப்பி தந்துடுறேன். எப்படிடா தருவ? 6 மாசமா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப தரேன் இப்ப தரேன்னு வெறும் சாக்கு போக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் ஒத்த பைசாவாவது திருப்பி கொடுத்தியா? ஹே, அழாதடி. என்கிட்ட என் பொண்டாட்டியோட நகையெல்லாம் இருக்கு. நாளைக்கு அதை பேங்க்ல வச்சு லோன் எடுத்து உன் பணத்தை திருப்பி கொடுத்துறேன், சரியா? உன் பேச்ச நம்பலாமாடா? நாளைக்கு காலையிலேயே பணத்தை கட்டிடலாம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் நாளைக்கு பணத்தை திருப்பி தரலனா என் புருஷன் என்ன கொன்னே போட்டுருவாரா? அந்த பாவம்லாம் உன்னை சும்மாவே விடாத, தெரிஞ்சுக்கோ. அவர் மட்டும் நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சாரு, அதுக்கப்புறம் உன்னை தேடி வந்து கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவாரு. ஓகே ஓகே, என் மேல நம்பிக்கை வச்சுதானே நீ பணத்தை கொடுத்த. அதை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துறேன், ஓகேவா? சரி சரி, எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே? தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும்.